نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في أحكم التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن الذي كانوا يعملون قال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்கிய தீனுல் இஸ்லாம் 14 நூற்றாண்டுகளில் உலகெங்கிலும் பரவி இன்று உலகத்திலேயே அதிக மக்களால் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கமாக நம்முடைய தீனுல் இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆய்வறிக்கையின்படி உலகம் 2050க்குள்ளாக இஸ்லாமிய மயமாகும் உலகத்திலே உள்ள எல்லா மக்களும் இஸ்லாத்தை ஏற்பார்கள், ஏற்கக்கூடிய நிலை வரும் என்று ஆய்வு கூறுகிறது. இப்பொழுது கூட இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்களில் ஆண்களை விடவும் பெண்களின் விகிதாச்சாரங்கள் அதிகமாக இருக்கின்றது. இன்று மட்டுமல்ல, வரலாற்றிலே நாம் காணும் பொழுது இந்த இஸ்லாம் வளருவதற்கும் இந்த இஸ்லாம் உலகெங்கிலும் பரவுவதற்கும் ஆண்கள் இஸ்லாத்திற்கு எவ்வளவு உழைத்தார்களோ, உதவி செய்தார்களோ, பாடுபட்டார்களோ, அதற்கு சற்றும் குறையாமல் பெண்களும் இந்த தீனின் வளர்ச்சிக்காக உழைத்திருக்கின்றார்கள், தியாகம் செய்திருக்கின்றார்கள். ஆண்களின் தியாகங்கள் எடுத்து சொன்ன அளவுக்கு இந்த தீனின் வளர்ச்சிக்காக வேண்டி பெண்கள் செய்த உதவிகளையும் ஒத்தாசைகளையும் சமூகம் மறந்துவிட முடியாது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆண்களால் மட்டும் வளர்ந்த மார்க்கம் அல்ல. இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சியில் பெண்களுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு. எந்த இடங்களிலெல்லாம் ஆண்கள் மார்க்கத்திற்காக வேண்டி களப்பணியாற்றினார்களோ, களம் கண்டார்களோ, அந்த இடங்களிலெல்லாம் பெண்களும் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி மகத்தான சேவையை ஆற்றியிருக்கின்றார்கள் என்பதை நாம் வரலாற்றை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே பிள்ளை செல்வங்களை, குழந்தைகளை பற்றி கூறும் பொழுது ஹிபா என்கிறார். ஹிபா என்றால் அன்பளிப்பு. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பொதுவாக குழந்தையை நாம் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றோம் என்று சொல்கின்றார். குறிப்பாக பெண் குழந்தைகளை பற்றி அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது புஷ்ரா, சுபச்சோபனம் என்கின்றார். பெண் குழந்தைகள் தான் உங்களுக்கு சுப செய்தி என்று பொருட்பட அல்லாஹ் தஆலா பெண் குழந்தைகளை குறித்து பேசும் பொழுது புஷ்ரா என்று கூறுகின்றார். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, உங்களுடைய சுவனத்தை உங்களுடைய தாய்மார்களின் பாதங்களில் தேடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய சுவனம் உங்களுடைய தாய்மார்களின் பாதங்களிலே இருக்கின்றது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு
அளவுக்கு இஸ்லாம் பெண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கின்றது. வரலாற்றில் பெண்கள் இந்த தீனுக்காக ஆற்றிய சேவைகளை நாம் பார்க்கும் பொழுது ஆண் குழந்தைகளை நாம் வளர்ப்பதற்கும் அவர்களை வார்த்தெடுப்பதற்கும் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகின்றோமோ அதை விடவும் அதிகமாக பெண் குழந்தைகளுடைய விஷயத்திலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கின்றது. காரணம், பெண்களுக்கு தீன் கிடைத்துவிட்டால், பெண்களுக்கு மார்க்கம் கிடைத்துவிட்டால், பெண்கள் நன்னறியாளர்களாக மாறிவிட்டால் அது அவர்களுக்கானது மட்டுமல்ல, அவர்களின் குழந்தைகளுக்கான. பெண்களின் கல்வி அவர்களுக்கான கல்வி அல்ல, அவர்களின் குழந்தைகளுக்கான கல்வி. பெண்களின் ஒழுக்கம் அவர்களுக்கான ஒழுக்கம் அல்ல, அவர்களின் குழந்தைகளுக்கான ஒழுக்கம். அவர்களின் நன்னெறி அவர்களின் குழந்தைகளுக்கான நன்னெறி. ஒரு குடும்பம் அழகாக அமைவதற்கும், ஒரு வம்சம், ஒரு சந்ததி சிறந்த சந்ததியாக மாறுவதற்கும் பெண்களின் பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கின்றது. உருதுல அழகான ஒரு வரியை சொல்லுவாங்க, மருத்துப்படா பருத்துப்படா. ஒரு ஆண் கல்வி கற்றால் அவன் மட்டும் கல்வி கற்றான், அவுரத் படி காந்தான் படை. ஒரு பெண் கல்வி கற்றால் அவளுடைய வம்சமே கல்வி கற்றதை போல அந்த பெண் அந்த கல்வியை அவளுடைய குழந்தைகளுக்கு புகட்டுவாள். குடும்பத்திலே உள்ள எல்லோருக்கும் அந்த நன்னெறியை சொல்லிக் கொண்டிருப்பாள் என்ற கருத்துப்பட இந்த வரியை சொல்வார்கள். ஆக குடும்பத்தின் உயிர் நாடிகளாக பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நல்ல முறையிலே வளர்த்து வார்த்தெடுக்க வேண்டும். அதுவும் சோதனையான இந்த காலகட்டத்திலே கூடுதலாக பெண் பிள்ளைகளின் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதற்காக சொல்வார்கள், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்ந்ததை போல உங்களைப் போல வளர்க்காதீர்கள். காரணம், உங்களுடைய பிள்ளைகள் நாளைக்காக பிறந்தவர்கள். நாளை வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக, நாளைய உலகின் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலையிலே வரக்கூடியவர்கள் உங்களுடைய பிள்ளைகள். நாளைக்கான பிள்ளையாக உங்களுடைய பிள்ளைகளை வளருங்கள். நீங்க வளர்ந்தது மாதிரி உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்காதீர்கள் என்று சொல்வார்கள். நம்ம காலத்தில் இருந்த சூழல் இப்பொழுது இல்லை. இனி வரக்கூடிய காலம் இதைவிடவும் மோசமாக இருக்கும். சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், லா யதி அலைக்கும் ஸமான் இல்லல்லதி பஅதஹு ஷர்ரும் மின்ஹு. இனி வரக்கூடிய காலம் இன்னைக்கு உள்ள காலத்தை விட மிக மோசமாக இருக்கும். யார் சொல்கின்றார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நாம் வாழக்கூடிய இந்த காலம் இதுதான் கொஞ்சம் பரவாயில்லை. இனி வரக்கூடிய காலம் இதைவிடவும் மோசமாக இருக்கும். காலங்கள் போக போக கால சூழ்நிலையும் வாழ்வியல் முறையும் மிக மோசமாக மாறிக்கொண்டே போகும். அதற்கு தோதுவாக உங்களுடைய குழந்தையை வளர்த்தெடுப்பது, வார்த்தெடுப்பது உங்களின் பொறுப்பாக இருக்கின்றது என்பதாக கண்மணி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான் அல்லவா, வஅஇது லஹும் முஸ்ததாத்தும் மின் குவா. உங்களுடைய ஆற்றலை, சக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சக்தியை வளர்த்துக் கொண்டு உங்களுடைய ஆற்றலோடு தயாராக இருங்கள் என்று சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் சக்தி என்பது நம்முடைய பிள்ளை செல்வங்கள். அவர்களை நல்ல முறையிலே வளர்க்க வேண்டும். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், பிள்ளைகளை வளர்ப்பது ஒரு தனி கலை. பிள்ளைகளை வளர்ப்பதே தனி கல்வி. பிள்ளைகளை வளர்ப்பது அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்க வழிபாடு. அதனால உங்களுடைய பிள்ளைகளோடு அவர்களின் 7 வயதிலிருந்து 7 வயது வரை அவர்களோடு உங்களுடைய நேரம் கொடுக்கும். 1 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளோடு உங்களுடைய நேரங்களை செலவிடுங்கள். அலியோடு எல்லாம் சொல்றாங்க, நம்ம பிள்ளைகளோட நம்ம நேரத்தை அதிகமாக செலவழிக்கணும். 7 வயசு அவர்கள் வளரக்கூடிய வயது. 7 வயதிலிருந்து 14 வயது வரை
அவருக்கு ஒழுக்க மாண்புகளை சொல்லிக் கொடுங்கள், ஒழுக்க விழுமியங்களை சொல்லிக் கொடுங்கள். யாரை எப்படி அழைக்கணும், யாரோடு எப்படி பழக வேண்டும் என்ற ஒழுக்க விழுமியங்களும் ஹராம் ஹலாலையும் தீனுடைய முக்கியமான சட்ட திட்டங்களையும் 7 வயசு டு 14 வயசு வரை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. 14 வயதிலிருந்து 21 வயது வரை வாலிப பருவம். இது மிக முக்கியமான பருவம். இந்த பருவத்தில் அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருங்கள், நட்போடு பழகுங்கள், அவர்களை கண்காணித்துக் கொண்டிருங்கள். அவர்கள் சரியான பாதையில் செல்லும் பொழுது அவர்களை தட்டிக் கொடுங்கள். அவர்கள் வழி தவறும் பொழுது அவர்களை கண்டிக்க தவறாதீர்கள். காரணம், இந்த பருவம் என்பது 14 டு 21 வயது வரை என்பது மிக முக்கியமான பருவம். அதிலே உங்களுடைய சந்ததிகள் தவறிவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை பல்வேறு திசைகளை நோக்கி சிதறுண்டு விடும் என்பதாக தெரிவிக்கின்றார்கள். ஆக குழந்தை வளர்ப்பதில் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நமக்கு முன்மாதிரியாக, முன்னோட்டமாக, எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் வரலாறுகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக ஆண் குழந்தைகளை விடவும் பெண் குழந்தைகளை நாம் நல்ல முறையிலே வளர்த்தால் அவர்கள் இந்த மார்க்கத்திற்கும் இந்த தீன் வளர்வதற்கும் மிகப்பெரிய உதவியாக இருப்பார்கள். கடந்த காலங்களிலே உள்ள பெண்கள் இந்த மார்க்கத்திற்கு எவ்வளவு உறுதியாக, இந்த தீன் வளர்வதற்கு தங்களுடைய எவ்வளவு அர்ப்பணமாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை வரலாற்றை பார்க்கும் பொழுது தெரிகின்றது. குர்ஆனோடும் தப்சீரோடும் மார்க்கப்பற்றோடும் அவர்கள் இருந்த ஈடுபாடும், அவர்கள் மார்க்கத்தில் கொண்ட தியாகமும், அவர்கள் மார்க்கத்திற்காக செய்த தியாகங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அதனால தான் பெண்களுக்கு 90% இந்த மார்க்க கல்வியை கொடுக்கணும். மற்ற கல்வியை அவர்கள் என்ன வேண்டுமானாலும் படிக்கலாம், அதை விடவும் சற்று கூடுதலாக மார்க்க கல்வி அவர்களுக்கு தெரிய வேண்டும். ஆண்களை விடவும் அதிகமாக பெண்கள் மார்க்கத்தை அறிந்தவர்களாக இருப்பது அவசியமாக இருக்கின்றது. காரணம், பெண்கள் தான், அவர்களின் மூலமாகத்தான் ஒரு சந்ததி உருவாகின்றது. அவர்கள் சரியானால் ஒரு சந்ததியே சரியாகிவிடும். வரலாற்றிலே பார்க்கின்றோம், எத்தனையோ பெரும் பெரும் சஹாபாக்கள், பெரும் பெரும் இமாம்கள், பெரும் பெரும் வலிமார்கள் உருவானது, அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தது அனைத்துமே பெண்களின் தியாகத்தால். அனல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதில் முதல் வகை வருது. ஹிரா குகையில் வச்சு அந்த வகையின் கணத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளின் தலைவர், மிக பிரம்மாண்டமான படைப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் வஹியை கொண்டு வருகின்றார்கள், வஹியை ஓதி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வின் வார்த்தையை, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி அனல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லை. தங்களுடைய வீட்டை நோக்கி ஓடோடி வருகின்றார்கள். ஹிரா குகையிலிருந்து இன்னைக்கு காபத்துல்லா இருக்கு தெரியுமா, அவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட ஒரு 8-10 கிலோமீட்டர் இருக்கும். ஹஜ்ஜுக்கு போன போது தெரியும். அவ்வளோ தூரம் ஓடி வராங்க. ஓடி வந்து கடுமையான பனி காலகட்டம், கடுமையான வெயில். இந்த மக்காவினுடைய வெயில் எப்படி இருக்கும், ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேர்த்து வேர்த்து கொட்டுகின்றது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி, எனக்கு போர்த்தி விட குளிர் ஜாமாரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போர்த்தி விடுகின்றார்கள். பதறி போய் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், நாயகம் என்ன ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்குங்க? இல்லை, நான் குகையில் இருந்தேன், தியானம் செய்து கொண்டிருந்தேன். ஒருவர் வந்தார், அவர் தன்னை மலக்கு என்று அறிமுகம் செய்து கொண்டார். ஜிப்ரீல் என்று அவருடைய பெயரை சொன்னார். அவர் வகையாக வேத வசனங்கள் சிலவற்றை ஓதி காட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழப்பமாக இருக்கின்றது. உண்மையிலே வந்தவர் மலக்கா அல்லது வேறு ஏதாவது சூழ்ச்சியா என்ற திடுக்கத்திலே, பயத்திலே இருக்கின்றார்கள்.
அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோளோடு தோள் நின்றவர்கள் முதலில் ஆறுதல் சொன்னவர்களுடைய அருமை மனைவியார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னக லா துஹ்ஸிகல்லாஹு அபதா லா தஹ்ஸன், நாயகமே நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் தஆலா உங்களை எப்பொழுதுமே கேவலப்படுத்த மாட்டார். இன்னக லா தஸிலுர் ரஹீம, அவருடைய நற்குணங்களை எல்லாம் பட்டியலிடுகின்றார்கள். நீங்க நல்ல குணம் படைத்தவர். தஸிலுர் ரஹீம, உறவுகளை சேர்ந்து வாழ்கின்றீர்கள். வதக்ஸிபுல் கல்ல, சிரமப்படுறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்காக நீங்க உழைக்கிறீங்க. இல்லாதவர்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறீர்கள். வதக்ஸிபுல் மஹ்தூர் வதஹ்மிலுல் கல்ல, சிரமப்படக்கூடியவர்களின் தோளோடு தோள் நின்று அவர்களின் சிரமங்களை எல்லாம் தாங்கிக் கொள்கின்றீர்கள். வதுக்ரிஉ வைஃப, விருந்தினர்களை உபசரிக்கின்றீர்கள். விருந்தினர்கள் அவங்க முகத்தை காமிக்கிறது இல்லை, நல்ல முறையில் அவர்கள் உபசரித்து போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க அவங்களை கவனிக்கிறீங்க. மக்களுக்கு நல்லதை தவிர நீங்க வேற எதுவுமே செய்தது கிடையாது. அதனால கண்டிப்பா உங்ககிட்ட வந்த ஒரு மலக்கு தான் உங்களுக்கு வந்தது தூது செய்திதான் என்று முதலிலே ஆறுதலும் ஆர்வமும் படுத்தியவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல கலிமாவை சொல்லிக் கொடுத்தது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இஸ்லாமிய வரலாற்றிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஒரு பெண். முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது யாரு? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆண்களில் வேண்டுமானால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம், வாலிபர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம், அடிமைகளில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவாக இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் முதல் இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுக்கு தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவை போடுறாங்க. முதலிலே வஹையை, அல்லாஹ்வின் திருவசனத்தை ஓதி காட்டியது அவர்களுடைய மனைவி நிகழ்த்தினார். அவருடைய மனைவி அவர்களுக்கு தோளோடு தோள் நின்றார்கள். அன்னைக்கு எந்த அபூபக்கரும் இல்லை, எந்த உமரும் இல்லை, அவருடைய மனைவி மாத்திரம்தான். அவர்கள்தான் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். ஒரு தடவை அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராங்க. சொல்றாங்க, மனைவியே கதீஜாவே, நான் உங்களை திருமணம் முடிச்சுக்கிட்டது உங்களுடைய சொத்துக்கு ஆசை. மிகப்பெரிய செல்வ சீமாட்டி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் தான் விரும்பி அண்ணலம் பெருமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்து கொள்கின்றார்கள். திருமணம் செய்யும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 25, அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வயது 40. திருமணம் செய்யும் பொழுதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லல. காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த குடும்பத்தை சார்ந்தவர். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவில் இருப்பதிலே மிகப்பெரிய செல்வந்தர். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 40வது வயதிலே எப்பொழுது மார்க்கத்தை எடுத்து சொல்ல ஆரம்பித்தார்களோ, பல்வேறு அவதூறுகளை, பல்வேறு இட்டுக்கட்டுதல்களை காஃபிர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதுல ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தது அவங்களுடைய சொத்து சுகத்துக்காண்டி தான். அவங்க பணக்காரியா இருக்காங்க, அதனால திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதனையாக இருந்தது. தன்னுடைய அருமை மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல சொல்றாங்க, மக்கள் எல்லாம் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவருடைய மனைவியார் உம்முல் முஃமினீன் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், உங்களை விட எனக்கு இந்த சொத்து பெருசு இல்லை. இன்றைய இந்த நிமிடமே இந்த சொத்துக்கள் முழுக்க நான் உங்களுக்கு எழுதி வைத்தேன். நாளை வரலாற்றை சொல்லட்டும், பணக்காரியான கதீஜாவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கல. பணக்காரரான கதீஜாவுக்கு, முகம்மதுக்கு ஏழையான இந்த கதீஜா மனைவியாக இருந்தார் என்று வரலாறு சொல்லட்டும் என்று தங்களுடைய சொத்துக்கள் முழுக்க அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எழுதி கொடுத்தார். சொத்துன்னா நாம நினைக்கிற மாதிரி சாதாரண சொத்து இல்லை. கண்ணியமானவர்களே, கிட்டத்தட்ட $80 கோடி மதிப்பு
இன்னைக்கு கணக்கில் 80 கோடி டாலர் மதிப்புடைய சொத்துக்களை அவருடைய வியாபார சரக்கு அனைத்தையும் அவங்க வெளிநாடுகளில் வியாபாரம் செய்வாங்க. ஏற்றுமதி இறக்குமதி பெரிய பிஸ்னஸ். அந்த சொத்துக்கள் முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதி வைத்தார்கள். அதற்கு பின்னாடி எத்தனையோ சஹாபாக்கள் தன்னுடைய சொத்துக்களையும் சுகங்களையும் இந்த தீனுக்காக எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் முதலாக தங்கள் சொத்துக்கள் முழுக்க இந்த இஸ்லாத்திற்காக, தீனுல் இஸ்லாத்திற்காக எழுதி குடித்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னைக்கு இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய பொருளாதாரம் தேவைப்பட்டது. அது முழுக்க கொடுத்தவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை மனைவியார். வரலாற்றில் கலீஃபாக்கள் என்று சொல்கின்றோம். அதில் 3 கலீஃபாக்கள், சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 சஹாபாக்களும் இஸ்லாத்தை ஏற்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் பெண்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது யாரின் காரணமாக? அவர்களின் சகோதரி ஃபாத்திமா பின்த் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹா. 39 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க மக்காவில். அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்பது என்பதே ரொம்ப பெரிய சவாலான விஷயம். இஸ்லாத்திற்கு கடுமையான எதிர்ப்பு. மறைவாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எல்லாம் இல்லாதவர்கள், இயலாதவர்கள். மக்காவில் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். 39 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே அவர்களுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், யாருக்கும் தெரியாமல். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலே ஒரு சிறந்த குடும்பத்தில் உள்ளவர், மக்காவுடைய தலைவர்களில் ஒருவர். அவர்கிட்ட போயிட்டு மக்காவில் உள்ள காஃபிர்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இல்லாத கொள்ளாதான் சொல்லிட்டாங்க. கோபத்தோடு வாழை உருவிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதின் தலையை வெட்டுவேன், நவுதுபில்லா, அவரை தலையை வெட்டாம என்னுடைய உரையில் என்னுடைய வாழை வைக்க மாட்டேன் அப்படின்னு களத்தில். வழியில வரும்பொழுது ஒரு நபர் தடுத்து, என்ன உமரே எங்கே போறீங்க? இந்த மாதிரி முஹம்மது ஊருக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறாரு, எல்லாத்தையும் முஸ்லீம் ஆகிடுங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்குன்னு சொல்லிட்டு வழிகெடுத்து கொண்டிருக்கின்றார், அவரை வெட்ட போறேன் அப்படின்ட்டு புறப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல்ல அவங்களுடைய வீட்டில் போய் பாருங்க. உங்களுடைய தங்கை முஸ்லீமாக ஆகிவிட்டார், தங்கையின் கணவர் முஸ்லீமாக ஆகிட்டார், முதல்ல அவங்கள போய் திருத்துங்க, அப்புறம் முகமது போய் பார்க்கணும். கடுமையான கோபத்தோடு தங்கையின் வீட்டிற்கு செல்கின்றார். வீட்டை தட்டுறாங்க. குர்ஆன் ஓதக்கூடிய ஓசை கேட்குது. வாஹா மா அன்ஸலல்லாஹு அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذكرத்தன். இந்த தாஹா சூராவை தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்க ஒரு சஹாபி அவங்களுக்கு ஓத கற்றுக் கொடுக்குறாங்க. கணவன் மனைவியும் குர்ஆனை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். தடார் என்று கதவை அடைந்து உள்ள போறாங்க. கணவனும் ஓடி கொடுத்த உஸ்தாதம் போயிட்டு ஒழிஞ்சுக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட நம்மளால் மோத முடியாது. வீரமாக எதிர்த்தினவர் அவருடைய சகோதரர். என்ன சொன்னாங்க தெரியுமா? உமரே, நானும் கத்தாபுக்கு பிறந்த பொண்ணு தான், நீயும் கத்தாபுக்கு தான் பிறந்திருக்க, நானும் கத்தாபுக்கு தான் பிறந்திருக்கேன். ஏன்னா நீ என்ன பண்ணுவியோ பண்ணு, ஆனால் நான் ஒருபோதும் இஸ்லாத்தை விட மாட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெட்கத்தை தலையை குனிந்து விடுகின்றார். வீரமாக நிற்கின்றார்கள் எதிர்த்து. அப்புறம் கேட்குறாங்க, ஏதோ ஓதிக்கிட்டு இருந்தீங்களே, அதை கொஞ்சம் ஓதி காட்டுங்க. அவர்களுடைய சகோதரி ஓதி காட்டுகின்றார்கள். இன்னனி அல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுத்னி வ அகிமிஸ் ஸலாத லிதிக்ரி. இந்த ஆயத்தை கேட்டதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாரையாக கண்ணீரை வடிக்கின்றார்கள். நேராக சென்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருமே இஸ்லாத்தை இவங்க ஏற்றுக்கணும்னு குறிப்பாக துவா செய்ததில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துவா செய்தார்கள். யா அல்லாஹ், உமருக்கு தீனை கொடுத்து இந்த தீனுக்கு நீ கண்ணியப்படுத்து. பொதுவாக தீனுக்கு யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் கண்ணியம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்கின்றார்கள், யா அல்லாஹ், உமர் இந்த தீனுக்கு வந்தால் இந்த தீனுக்கு கண்ணியம்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். எவ்வளவு சிறப்புகளை இந்த தீனுக்கு பெற்று தந்தாங்க. 40வது நாள் வரலாற்றில் சொல்லுவாங்க, 40வது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் உமர். அவர் அடைந்த உயரம் 2வது. கலீஃபான்னு சொன்னாலே அபூபக்கர், உமர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்து நாம் சொல்லக்கூடிய பேர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேர். கிட்டத்தட்ட அவர்கள் ஆட்சி செய்த நிலப்பரப்புகள் என்பது 22 லட்சம் சதுர மைல் பரப்புகள் அவர்களை ஆட்சி செய்தார்கள். அவங்கள மாறி உலகெங்கிலும் ஆட்சி செய்த ஒரு இஸ்லாமிய மன்னரை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு சிறந்த ஆட்சியை கொடுத்தார்கள். ஈரான், ஈராக், பார்சி, ரோம் என்று எல்லா வல்லரசுகளையும் வீழ்த்தி இஸ்லாமிய கொடையின் கீழ் கொண்டு வந்தார்கள். அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த தீனில் நிலைவதற்கு பாடுபட்டவர்களுடைய சகோதரியாக இருக்கின்றார்கள். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 12 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். கலீஃபாவாக குலஃபாயே ராஷிதீன்களில் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். உலகம் முழுக்க கியாமத் நாள் வரை அவர்கள் தொகுத்த குர்ஆன் தான் ஓதிவிடும். குர்ஆன் தொகுக்கப்படவில்லை. இன்னைக்கு இருக்கிற மாதிரி அட்டையா இல்லை, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஏடுகளாக இல்லை குர்ஆன். அன்னைக்கு குர்ஆன் என்பது சஹாபாக்குடைய உள்ளங்களிலும் சில ஏடுகளிலும் ஓலைச்சுவடிகளிலும் எழும்புகளிலும் எழுதி வைத்திருந்தார்கள். அதை முழுக்க ஒன்று சேர்த்தவர்கள், அதை ஒரு முஸ்ஹஃபாக ஒரு ஏடாக தயாரித்தவர்கள் முதலிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு கூட நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம், முஸ்ஹஃபே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிரதி அவங்க ஏற்படுத்தினதுதான் இந்த குர்ஆன். அந்த குர்ஆனை தொகுப்பதற்கு சஹாபாக்களை எதிர்த்து தெரிவித்தார்கள். ஆனால் இது காலத்தின் கட்டாயம், இதை செய்தே ஆக வேண்டும், அப்பொழுதுதான் குர்ஆன் பாதுகாக்கப்படும் என்ற மிகப்பெரிய சேவையை செய்தார்கள். அவர்கள் இந்த இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்களுடைய தாயுடன் கூட கலந்த சாட்சி. இப்படி இஸ்லாத்திற்கு தங்களுடைய உயிரை கொடுத்தவர்கள், அர்ப்பணித்தவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றது அவர்களுடைய பெண்களின் காரணமாகத்தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பது அவர்களுடைய தாயாரின் கருணை. அவர்களுடைய தந்தை அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் கூட கடைசி வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய தாயார் பாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தங்களுடைய மகனை அழைத்து அவர்களுக்கு கலிமாவை சொல்லி அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்க வைத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். இப்படி 3 கலீஃபாக்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் இஸ்லாத்திலே பெண்களாக இருக்கின்றார்கள். முதலிலே இஸ்லாத்திற்காக உயிர் விட்டவர்கள் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி வரலாறு நெடுகினும் பெண்கள் இந்த இஸ்லாத்திற்காக செய்த தியாகங்கள் ஏராளம். ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கு சொல்லக்கூடிய தீனும் பெண்களுக்கு சொல்லக்கூடிய மார்க்கும் குறைந்திருக்கு. நாம் போகிற இடத்துல பயான்களை கேட்டிருக்கிறோம், மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய இடங்களில் ஓதிக்கிறோம். ஆனால் பெண்களுக்கு மார்க்கத்தினுடைய செய்தி கொண்டு போய் சேர்வதே இல்லை. 1000 ஆண்களுக்கு சொல்வதை விட 100 பெண்களுக்கு செய்திகளை சொன்னால் அது செல்ல வேண்டிய இடத்தை, செல்ல வேண்டிய இலக்கை அடைந்துவிடும். அந்த அளவுக்கு பெண்களுக்கான கல்வியின் ஒழுக்கம் மிக முக்கியமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நம்முடைய பெண்களை தீர்ந்தான பெண்களாக ஆக்கி அருள்புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.